கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு தலைப்பை வைத்திருக்கிறோம். எங்கிருந்து புறப்பட்டீர்கள் என்பது அல்ல, எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள். எங்கிருந்து புறப்பட்டு வந்தோம் என்பதல்ல, எங்கே. யாராவது நம்மளை தெருவில் சாலையில் சந்திக்கிறவங்கள எங்கே போகிறீங்கன்னா கேட்பாங்களே, எங்கிருந்து வரீன்னு கேட்க மாட்டாங்க இல்லையா? பெரும்பாலும் அதுக்கு பிறகு தான் ஒரு வேளை தேவையான மற்றபடி எல்லாருமே என்ன கேட்பாங்க, எங்கே போய்ட்டுருக்கீங்க, எங்கே போய்ட்டுருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எங்கேருந்து வருகிறோங்கிறது முக்கியம் கிடையாது, எங்கே போயிட்டுருக்குறோங்கிறது முக்கியம். பல நேரங்களில் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை குறித்த ஆழமான உணர்வுகளை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்த உணர்வுகளை உடையவர்களாக இருக்கிறோமா என்பது கேள்விக்குறை. நாம் எங்கிருந்து வரோம், எப்படிப்பட்ட சூழல்ந்து வருகிறோம் அப்படி சிந்திக்கிறோம். அதாவது நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, இந்த ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கைக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிற வாழ்க்கைக்கு, இந்த தேவனுக்குரிய வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு கணக்கு பார்க்கும் பொழுது, சிந்தித்து பார்க்கும் பொழுது, சில நேரம் நாம் எங்கிருந்து வந்தோம்னு யோசித்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப பிரமிப்பை கொடுக்கும், ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம எங்கிருந்து வந்தோங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. நம்ம எங்கிருந்து வந்தோங்கிற அடிப்படையில் நம்முடைய முடிவில் அமைவதில்லை. எங்கே போயிட்டுருக்குறோம், இந்த எந்த நிலைமையில் இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அப்படி தானே? சென்னையில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நான் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மேட்ரு கிடையாது. போயிட்டு வந்து உங்களுக்கு இப்போ என்ன லெவலில் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது அதுதான் முக்கியம். ஒரு டாப்பு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வரேங்க அப்படின்னு சொல்கிறதுல மேட்டர் கிடையாது. சாப்பிட்டுட்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறீங்க. அதே போல் எந்த பின்னணியிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், எந்த பின்னணியிலிருந்து கர்த்தரை அறிந்து கொண்டேன், எந்த பின்னணியிலிருந்து வந்தேன் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியமானது இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்கே போய்கொண்டிருக்கிறோம். வாட்ஸ் அவர் எய்ம், வாட்ஸ் அவர் கோல், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பல நேரங்களில் நாம் வந்த இடம், ஐயோ நான் ஒரு பிற மதத்திலேருந்து வந்தவங்க, நான் கிறிஸ்தவத்திலேருந்து வந்தவன் கிடையாது. எங்கிருந்து வந்தவன்? கர்த்தரை அறியாத ஒரு மதத்திலேருந்து வந்தவன். நான் விக்கிர வழிபாடுகளை விட்டு வந்தவன். நான் மந்திரவாதம் பண்ணிகிட்டு இருந்தவன். நான் பொல்லாதவனாக இருந்தவன். நான் சினிமா துறையில் இருந்தவன். நான் அரசியலில் இருந்தவன். நான் பெரிய ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருந்தவன். நான் பெரிய குடிப்பழக்கத்தில் இருந்தவன், போதை பழக்கத்தில் இருந்தவன். இந்த விதமாக அநேகர் பல விதமான பின்னணிகளை சொல்லுவார்கள் இல்லையா? நான் இஸ்லாமிய மதத்திலேருந்து வந்தவன், நான் இந்து மதத்திலேருந்து வந்தவன், நான் இன்னொரு மதத்திலேருந்து வந்தவன், நான் கத்தோலிக்க மதத்திலேருந்து வந்தவன், இப்படி பல விதமாக சொல்லும். எங்கிருந்து வந்தோம் என்பது பெரிய விஷயம் அல்ல. அங்கிருந்து வந்தீர்களே, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? இவ்வளவு பெரிய ஒரு பின்னணி வந்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். சொல்ல நான் கோயில் பூஜாரியாக இருந்தேங்க, ரொம்ப நல்ல விஷயம். கோயில் பூஜாரியாக இருந்த ஒருத்தர் கர்த்தரை அறிந்து வந்திருக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மேட்டர் இல்லையா? நான் மந்திரவாதியாக இருந்தேங்க, நைட்டெல்லாம் சுடுகாட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன், நான் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பேன், எப்போவுமே ஒரு கத்தி வச்சுருப்பேன், அப்படிலாம் சொல்லுகிற ஒரு சூழல் வந்தது பெரிய விஷயந்தான். நான் அவ்வளோ மதுபான பிரியனாக இருந்தேன், மதுபான வெறியனாக இருந்தேன், நான் அந்த அளவு குடும்பத்தில் அடிதடி பண்ணிகிட்டு இருந்தவன், அந்த மாதிரி இடத்துல வந்தேன். இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு நல்ல ஒரு டெஸ்டிமோனி, நல்ல ஒரு சாட்சி. ஆனால் அப்படிப்பட்ட சூழந்து வந்த நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதுதான் முக்கியம். பாவத்தை விட்டு வந்தோம், ரைட்டு. தப்பான வாழ்க்கையை விட்டு வந்தோம், சரி. இப்பொழுது பரிசுத்தமான வாழ்க்கையில் இருக்கிறோமா? தப்பான வாழ்க்கையை விட்டு வந்தோம், இன்றைக்கு மிக சரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அடிமைகளாக நீண்ட காலம் வாழ்ந்தவங்க ஒரு ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். எகிப்தின்கிற இருப்பு காலவாயிலிருந்து உங்களை மீட்டெடுத்து ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் அவ்வளோ பெரிய சூழந்து வந்தவங்க பாலும் தேனும் ஓடுவது போன்ற தேசத்துக்கு சேர்ந்தீங்களா? வரல. கிளம்புறவங்க பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 1-2 பேரை தவிர எல்லாருமே ஆண்டவே அந்த வீல்டர்னஸில் என்ன பண்ணிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்களே. அப்போ அவ்வளோ பெரிய மீட்பு இல்லையா? தேவன் தன்னுடைய பலத்த கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் விடுவித்தார் அப்படி சொல்லப்படுது இல்லையா? பார்வோன் 10 வாதையை சந்திக்க வேண்டியிருந்தது. அவ்வளவு டெரிபிள் சிச்சுவேஷன் தான் வந்தான். ஆனால் கிளம்பி என்ன பிரயோஜனம்?
ஆன் த வேல என்ன பண்ணாங்க? they were perished. அப்போது என்ன பின்னணியிலேருந்து வந்தோம் என்பதல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரிலாம் கிடையாதுங்க, நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க, நாங்கள் யார் அந்த மாதிரி நாங்களே கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருந்தவங்க, நாங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளோ பக்தலாக இருந்தவங்க, நான் அங்கே போனேன் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் எங்கே போனேன், இப்போ இப்படி இருக்கிறேன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பிற மதத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன விசேஷம் இருக்குது? ஒன்றும் இல்லையே. பிற மதத்திலும் பின்னடைந்து வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கடவுள் வழிபாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க, கொடுமையான வாழ்க்கையிருந்து வந்திருக்கிறீங்க, எல்லாம் சரிங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கலையே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை சொல்லும்படியாக இல்லையே. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட பின்னணிந்து வந்து அடைய வேண்டியது என்ன செய்யலை? அடையவில்லை. அப்போ அநேகருடைய வாழ்க்கை புறப்பட்ட பின்னணி தான் ரொம்பவும் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை ஸோ ஆர்டினரி, ஒன்று விசேஷமாக. அப்போ ஆண்டவர் வந்து நீ எங்கேருந்து வந்தா என்ற அடிப்படையில் நமக்கு ஃபேவர் பண்ண மாட்டார். பரலத்துக்கு போகிறவெல்லாம் இப்போ அவ்வளோ பெரிய மோசமான நிலைமையிலேருந்து வந்தான் இல்லை, அதையெல்லாம் சொல்லி என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு என்டர் பண்ண முடியாது. பரலோகத்துக்கான தகுதி என்ன? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த கிறிஸ்துடைய வழியில் நடக்கிறோமா, கிறிஸ்துடைய நோக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா? எனவே பின்னணிகளின் அடிப்படையில் அல்ல, கடந்த காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்ற அடிப்படையில் அல்ல. அநேகருடைய வாழ்க்கை கடந்த காலம் கேட்குறது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நிகழ்காலம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. நானெல்லாம் சில நேரத்தில் வந்து இவங்கெல்லாம் ஏன் பிரமதத்திலேருந்து வந்தார்கள்னு நினைத்திருக்கிறேன். ஏன்னா பிரமதத்தில் வந்ததுனால இந்த மதத்தை இன்னும் கொஞ்சம் சீரழிவு தான். நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் ஐயோ நான் அந்த மதத்திலேருந்து வந்தேன், இந்த மதத்திலேருந்து வந்தேன். நீ வந்ததுக்கு அங்கே இருந்தால் இதோட நல்லா இருந்திருக்கும். நீ அந்த மதத்தில் இருந்திருக்கலாம், குறைஞ்சபட்சம் அந்த மதத்தில் ஒரு நல்லவனாக இருந்திருப்ப. இந்த மதத்தில் வந்து என்ன செஞ்சிட்ட? இன்னொரு மாய்மாலும் சேர்ந்துச்சு. ஆக பலருடைய மதமாக, அதாவது புறப்பட்டு வந்து அந்த ஒரு பின்னணி ஒன்றும் மகிழ்ச்சிக்குரியது இல்லை. ஆண்டவர் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்று சொல்ல போனால், பலருடைய அநேகர் வந்து பிரகாசிக்கிறாங்க, அநேகர் நல்ல சாட்சியுடலாக இருக்கிறாங்க. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் எந்த மதத்தை விட்டு வந்தோம்ங்கிற ஒரு சாட்சி இருந்தாலும் என்ன இல்லை, விசேஷம் ஒன்றும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு சில காரியங்களை நம்ம ரொம்ப எளிமையான காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சிலர் வந்து அவ்வளோ பெரிய பின்னணிந்து வந்தாங்க? நான் கத்தோலிக்க மார்க்கத்திலேருந்து வந்தேன், நான் இந்து மதத்திலேருந்து வந்தேன், நான் சிலை வழிபாடுகளிலிருந்து வந்தேன், நான் பொல்லாதவனாக இருந்து வந்தேன், அப்படி வந்தேன், இப்படி வந்து எவ்வளவோ சொல்லும்படியான பிரமிப்பூட்டு காரியங்கள் இருக்கிறதே. ஆனால் இன்றைக்கு ஏன் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறவர்களாக மற்றவர் பார்க்க முடியவில்லை, நல்ல சாட்சிகளை பார்க்க முடியவில்லை? ஒருவேளை நீங்கள் அங்கிருந்து வராமல் அங்கே இருந்திருந்தால் கூட ஆண்டவருக்கு கொஞ்சம் மகிமை அவமகிமை அடைகிறது குறைஞ்சிருக்குமோ அப்படி எண்ணும்படியாக இருக்கு இல்லையா? காரணம் என்னவென்றால், பல நேரங்களில் நாம் பின்னணிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று எதற்காக இங்கே வந்தோம், எதற்காக கர்த்தரை தெரிந்து கொண்டோம், எதற்காக கர்த்தருடைய வாழ்க்கையில் வந்தோம் என்பதை குறித்த விழிப்புணர்வு இல்லை. அப்போது நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, பாவி என்ற நிலைமையிலிருந்து பரிசுத்தமான நிலைமைக்கு வந்தால் தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும். பாவி என்ற நிலைமையிலிருந்து பக்திமான் என்கிற நிலைமைக்கு வந்தீங்கன்னா அது பிரகாசிக்கிற ஒரு நிலைமையாக இருக்காது. அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கை பிரகாசமாக இல்லை, சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு பார்த்தா இதற்கு பின்னால் இருக்கிறது என்னென்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் வந்து 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கர்த்தரை அறிந்து எத்தனை வருஷம் கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் நான் என்ன செய்கிறேன். சரி, அத்தனை வருஷம் இருக்கிறீங்களே, அந்த அளவுக்கு ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டுலேயும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க அந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா. இவர் மருத்துவத்துறையில் இத்தனை வருஷம் இருக்கிறாரு, இவர் சிவில் இன்ஜினியரிங்கில் இவ்வளோ வருஷம் இருக்கிறாரு, இவர் பாலிடிக்ஸில் இவ்வளோ வருஷம் இருக்கிறாரு, இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வருஷம் இருக்கிறார். அந்த வருஷங்கள் அளவுக்கு என்ன இருக்கும். அதே போல் நீங்கள் கிறிஸ்தவத்தில் எத்தனை வருஷம் இருக்கிறீங்க அப்படி கேட்டால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடிகிறது? சிலர் என்றுமே அடிஷ்னலாக வளர, ஒரு முறை இந்த முறை தான் பேசுகிறவங்கள ஒருத்தருக்கு டென்ஷன் ஆகிட்டது. அது என்னங்க நீங்கள் வந்து புதிய அனுபவம் ஏதோ வந்தோம், ஆண்டவர் அறிந்தோம், சத்தியத்தை அறிந்தோம் இருக்கிறோம், அப்புறம் என்ன ஒவ்வொரு நாளும் புதுசாக அப்படின்னு புதுசு இருக்குது. அவரே கொஞ்சம் தனக்குள்ளே ரொம்ப அண்டர்ஸ்ட் ஆகிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தார். அந்த லெவலில் என்ன செய்கிறார், கோயிலுக்கு போனோமா, பைபிள் படித்தோமா, கடவுள் தான் இவர் இயேசுநாத தான் உண்மையான கடவுள் நம்ம அறிக்கையிடுறோமா, ஊழியக்காரங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன புதுசாக
2 காலம் நடந்து வந்தோம், அப்புறம் 2 கையில் நடந்து வரணுமா, இல்லை பறந்து வரணுமா? ஒரே அனுபவம் தான் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மகிமை மேல் மகிமை அடைந்து என்ன செய்யணுமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனம் என்ன சொல்லுவார்? மகிமை மேல் மகிமை அடைந்து. அப்போ உங்கள் அடையாளங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அடையாளம் வர, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அடையாளம் வர, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அடையாளம் வர, போன வருஷம் இருந்த அடையாளம் வர, இப்போ இருக்கிற அடையாளம் வேறு. அப்படி அடையாளங்கள் மாறணும். கிறிஸ்தவம் என்பது போக 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 இப்போது நல்ல யங்கேஜில் எல்லாம் நிறைய பேர் ஃப்ரான்ஸுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் வரவளை கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. புரிகிறதா? ஏன் இங்கே இருக்கிறவள கருப்பாக எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு கலை இல்லாதபடிக்கு, ஒரு உற்சாகம் இல்லாதபடிக்கு இருந்தாங்க. இப்போ ஃப்ரான்ஸுக்கெல்லாம் போயிட்டு பாரிஸ்லலாம் தங்கி கொஞ்சம் ஒவ்வொரு முறை வரவளும் எப்படி வர, ஒரு கெட்டப்போட வராங்க. ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரவள என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு முறை வரவில்லையும் கொஞ்சம் நல்லா ஃபேர் ஆகிடுறாங்க இல்லையா? கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் ஒரு விதமாக இருக்குது, ஃபுட் கண்டிஷன் அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் வாழ்க்கையில் காசு பணம் எல்லாம் வருது. என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு முறை வரவள மற்றவங்களுக்கே ஒரு என்ன வருது, ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அவங்கள இங்கே இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு. அப்போ எல்லாமே கொஞ்சம் காலங்கள் போக போக என்ன இருக்குது, மாற்று இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பணக்கார குடும்பங்களில் வளர்கிற பிள்ளைகள் எப்படி அழகாக வந்துடுது பார்த்திங்களா? ஒரு ஏழைகள் பணக்காரர்கள் எப்படி வந்துடுறாங்க? முன் தலைமுறை பாருங்கள், அப்பா அம்மா பார்க்குறதுக்கே சகிக்க மாட்டாமல் இருந்தாங்க. அவங்க பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் காசு பணம் சம்பாதிச்சோன்னா அவங்க பிள்ளைகளுக்கு என்ன வந்துச்சு, அழகு. அப்போ அழகு எதை கொண்டு வருது? பொருளாதார சூழல், அவங்க தங்களை கேர் பண்ணுறது, தங்களுடைய மனம் எல்லாம் சேர்ந்து வர வர என்ன செய்யுது, அழகான சந்ததி உருவாயிட்டுருக்குது. அப்போ அதே மாதிரி தேவனை அறிகிற அறிவிலும் வளர்ந்து விழுந்து நமக்கு என்ன செய்யணும், அழகு கூடணும். அது கண்ணாடியில் பார்க்குற அழகு இல்லை, சும்மா போட்டு கண்ணாடி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கல நான் ஏதாவது அழகாக இருக்கிறேன் அப்படின்னு. அது நம்முடைய வாழ்க்கை அழகு இல்லை, பியூட்டி ஆஃப் அவர் லைஃப். இப்போது எத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறோம்? சிலர் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அந்த காலத்தில் நான் எல்லாம் புதுசாக பிரசங்கம் பண்ண போகிறவங்கள ஒரு சிலர் பிரசங்களை கேட்டு மற்றவங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட ஒரு விதமாக பார்ப்பாங்க. ஏன்னா இவர் முந்தா நாள் பிரசங்கம் பண்ண வந்தவர். நாம் இந்த கிறிஸ்தவத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறோம்? ஆமாம். ஒரு முறை நான் அந்த மரக்காணுங்கிற பகுதிக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், வெரி பிகினிங்கில். அப்போ கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ண மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு சொன்னீங்க, இதெல்லாம் எங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் பிரதர். அது நான் சொன்ன விதமாக சொல்லலை, இதே விஷயங்கள் பல வருஷங்களுக்கு முன்பாகவே எங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை என்ன செய்யுங்க சொன்னீங்க, இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. அப்படி என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் பெருசாக சொல்லலை, இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் யாருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா பிள்ளைகளுக்கு கல்யாணமான மாலையை இன்னும் தூக்கி வெளியே போடல. சாப்பிட ஏதோ டீ ஏதோ குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு போனால் அங்கே 2 மாலை தொங்கிட்டு கிடக்குது. இது எதுக்கு, அதுக்கு காய்ஞ்சு போய் ஒவ்வொன்றா உதுந்துட்டு இருக்குது, இது எதுக்கு இங்கே தொங்குது அப்படின்னு கேட்டால், அது பெரியவங்க சொன்னாங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் நடந்ததுனால அது என்ன பண்ணக்கூடாது, எண்ணெய் தான் தூக்கி போடுவீங்க, எண்ணெய் அவ்வளோ தூக்கி போட்டு தானே ஆகணும், அதை உடனே தூக்கி போட்டுடலாம்ல. ஆமாம். அப்போ என்ன எல்லாம் தெரிஞ்சு என்ன புண்ணியம்? இந்த குட் ஃப்ரைடே இது பாம் சண்டைக்கு ஒரு குறிச்சி கொடுக்குறாங்க, அதை கூட நம்ம கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வேறு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த சிலுவையை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன் தூக்கி போட்டால் என்னவா, அது ஓலை தானே, ஓலை எதுக்காக பைபிளில் உள்ள வச்சுட்டு இருப்பாங்களா? ஏன் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. நான் சமீபத்தில் அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, கத்தோலிக்க பெருமக்களுக்கெல்லாம் பெரிய கோபம் வந்துச்சு. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய தேவை கிடையாது, எங்கள் சபை எங்களுக்கு உங்களுக்கு சொல்லி தராதனால தான் நான் உனக்கு சொல்லி தர்றேன். அவங்களாம் ஒழுங்காக சொல்லி கூட தான் நீ குருசை என்ன செய்ய மாட்டேன், பைபிளுக்குள்ளே வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், அங்கே என்ன நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒரு ஆசைக்கு கூட 2 நாள் வச்சுக்கலாம், காஞ்சி பூச்சின்னு என்ன பண்ணோம், தூக்கி பண்ணி ஏன் வச்சுட்டு இருந்தேன், அதில் இது அருள் இறங்குகிற ஒரு மூட நம்பிக்கை. சார் இந்த மாதிரி நிறைய காரியம் இருக்குது. அப்போது எவ்வளவு காலம் நம்ம கிறிஸ்தவத்தில் இருந்தங்கிறதில்ல, எவ்வளவு அழகாக மாறி இருக்கிறோம், வாழ்க்கை முறை எவ்வளோ மாறி இருக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் அவ்விதமான ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை, விளக்கமான ஆக்டிவிட்டிஸ் தான் போயிட்டுருக்கு. காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார், 9:23 லூக்காவில் நீங்கள் அதை வாசிக்கலாம். ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் என்ன செய்யணும், he must deny his self, அவன் தன்னுடைய சுயத்தை என்ன செய்யணும், வெறுக்கணும், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடரணும்.
ஆனால் இந்த அநேகருடைய வாழ்க்கையில் சுயம் என்பது வெறுக்கப்படவில்லை. அதாவது வி ஹேவ் டு டினை த செல்ஃப். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செல்ஃப்னா என்னதுங்க, அதே நிறைய பேருக்கு தெரியாது. சுயம்னு சொல்கிறாங்க. சுயமண்ணில் சாம்பலாக மாற, அதை எப்படிங்க சாம்பலாக முடியும்? நமக்குன்னு ஒரு சுயம் இருக்குல்ல, நம்முடைய மனம், நம்முடைய உள்நிலை, உள் மனிதன், அதான் சுயம். இந்த சுயத்தை எப்படிங்க எரிக்க முடியும்? எப்படி சாம்பலாக்க முடியும்? தூக்கி போட முடியும்? இல்லை. சுயம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதிலிருந்து மேலாண்மை செய்யப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய சுயம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆளுகை செய்யப்பட வேண்டும். நம்முடைய சுயத்தில் வருகிற அத்தனையும் பேடுன்னு இல்லை. நிறைய விஷயம் நல்லதும் வரும், நிறைய விஷயம் கெட்டதும் வரும். அப்போ that is to be managed, that is to be governed. அதுக்கு தான் எது வருகிறது? அப்போது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு we have to listen to the voice of the spirit, not to the self. நமக்கு இருக்க உள்ளே பறகுது நம்ம எரிச்சலால் முடியாதுங்க. அது ஒரு புரிந்து கொள்ளுதல் சொல்ல, அழிக்கணும்னு சொல்லல. சரீரத்துடைய செய்களை என்ன செய்யுங்க, அழிங்கன்னு சொன்னால் அப்படியே பழைய மனிதரை அழித்து போடுங்கன்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போய்ட்டு கட்டளை வைக்க முடியுமா? ஒரு புரிதலுக்காக தான் இல்லை. அதாவது இனி பழைய விதமான வாழ்க்கை விட்டே இருக்கணும். உதாரணமாக பழைய மனிதனை களைந்து விட்டு நம்ம எங்கே போய் களைகிறது? களைய முடியுமா? எபேசியர் 4:22-23 பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளும். எந்த சர்ச்சில் புதிய மனிதனை கொடுக்குறாங்க? நான் இதை களைஞ்சு போட்டு அதை பிடிக்கிறதுக்கு. இது ஒரு ஆவிக்குரிய விதமாக புரிந்து கொள்ள. அப்படி என்ன அர்த்தம்னு சொன்னால், என்னுடைய சுயம் அங்கே தான் இருக்கும், என் மனம் அங்கே தான் இருக்கும், என்னுடைய இயற்கை மனம் அங்கே தான் இருக்கும். ஆனால் அது என்னை நடத்தாது, அது என்னை மேலாண்மை செய்யாது. ஐ எம் நாட் கோயிங் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் மை செல்ஃப், பட் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைமை இல்லாத காரணம், துவக்கத்திலிருந்தே என்ன செய்யணும்? அதாவது 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு வளைக்க போகிறாலும் வளையாது. அப்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த சுயம் கூடையே வருதுங்க. ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் கூட யாரும் வந்தா? லோத்து வந்தார்ல, அதை மாதிரி தான். சிலத்தை விட முடியும், சிலத்தை விட முடியல, வந்துக்கிட்டது ரொம்ப காலத்துக்கு பிறகு பிரிஞ்சு போகுது. அதே போல் இந்த சுயம் வர என்ன அர்த்தம்னு சொன்னால், இன்னும் நம்முடைய வாழ்க்கை எது தான் மேலாண்மை பண்ணுது? சுயம். எது மேலாண்மை பண்ணணும்? பரிசுத்தாவி. அதுக்கு தான் பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம சபைகளெல்லாம் பரிசுத்தாவி துள்ள வைக்கிறதே ஒழிய என்ன செய்ய மாட்டேங்குது? அது துள்ளல் ஆவிதாரே ஒழிய அது நடத்துகிற ஆவியாக இல்லை. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்படுகிறார். அப்போ ரோமர் 8:13 வாசிக்கும்போது, நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தால், இஃப் யூ வாக் அக்கார்டிங் டு த ஃப்ளஷ். அப்போ என்ன அர்த்தம்? மாம்சம் இருக்கத்தாங்க செய்யுது. அது அழிஞ்சு போச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இருக்குது. ஆனால் நாம் இனிமேற்பட்டு we should not walk according to the flesh but by the Holy Spirit. ஆவியினால் நடக்கணும். அப்போ அது ஆவியினால் நடக்கிற என்ன, மாம்சம் நடக்கிற என்ன? இந்த மாம்சமும் நம்மளை ஏற்க வரும், இந்த ஆவியும் நம்ம ஏற்க வரும். ஏற்க வருகிற பொழுது நாம் யாருக்கு செவி கொடுக்கணும்? ஆவிக்கு செவி கொடுக்கணும். பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுத்தோம் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார், மேனேஜ் பண்ணுவார். அப்போது நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். இது எப்பத்தில் ஆரம்பிக்கணும் தெரியுமா? சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்டதுலேருந்தே ஆரம்பிக்கணும். இப்போ நிறையவருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், ரொம்ப காலம் ரட்சிக்கப்பட்டாலும் ஒரு விதமாக வாழ்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்சம் சத்தியம் கேட்க கொள்ள சில விழிப்புணர்வு பெற அந்த மாதிரி வருகிறவங்கள அங்கே தே ஆர் ரியலைசிங் தேர் டெஃபிஷியன்சிஸ். ஆனால் என்ன பண்ண முடியலை? சொல்லுங்கள். மாற்ற முடியலை. முன்னாடி கேட்டதை விட இப்போ நல்லா கேட்குறோம், முன்னாடி புரிஞ்சுக்கிட்டதை விட இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோம், முன்னாடி நம்மளை உணர்ந்த விட இப்போ நல்லா உணர்கிறோம். ஆனாலும் ரிசல்ட் எப்படி இருக்குது? ஏன்? இப்போது ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சிங்களா, ஒரு நல்ல குடும்பம்னா கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆரம்பித்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் தொடரணும். இது ஆரம்பத்திலேயே என்ன ஆயிடுச்சு? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாச்சு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உருவாயிடுச்சுது, இன்டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தருக்கு இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சில வருஷங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த குடும்பம் எதுவாக மாறாது. இப்போ என்ன தான் நீங்கள் ஃபேமிலி கவுன்சிலிங் போனாலும் சரி, என்ன தான் ஃபேமிலி ரிட்ரீட்டுக்கு போனாலும் சரி, எவ்வளோ தான் குடும்ப சம்மந்த மெசேஜ் கேட்டாலும் சரி, we can realize where we are. ஆனால்
வேர் வி மஸ்ட் பி, நம்ம எங்கே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ண முடியலை. அப்போ ஆரம்பத்திலேருந்தே ஒரு நல்ல அன்பு, நல்ல புரிந்து கொள்ளுதல் இருந்து தொடர்ந்தால் அதை இன்னும் கொஞ்சம் வளர்க்கலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே வண்டி வந்து தள்ளி விடுகிற வண்டியாக இருந்தால் திடீர்னு அதை என்ன பண்ண முடியாது, வேகப்படுத்த முடியாது. புரிகிறதா? அதனால்தான் ஆரம்பத்தில் தள்ளு வண்டியாக ஆரம்பித்த அநேக வாழ்க்கையில் இறுதி வரையில் எப்படியா போயிடுகிறது. தள்ளி விட்டு தான் அவங்க தள்ளிவிட்டு, இவங்க தள்ளிவிட்டு, பெற்றோர் குடும்பம் தள்ளிவிட்டு, மற்றொரு குடும்பம் தள்ளிவிட்டு, பாஸ்டர் தள்ளிவிட்டு, தள்ளி ஒரு வழியாக என்ன செய்வாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைகிற வரைக்கும் வண்டி என்ன செய்யும். அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது, நான் சில ஃபேமிலி சப்ஜெக்ட் பேசலை. என்ன பேசுகிறேன்னா, தொடக்கத்துலேருந்தே ஒரு நல்ல விதமாக உங்கள் வாகனம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஓட ஆரம்பிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடும். அது ரொம்ப காலமாக சரியாக ஓடலைங்க. அப்புறம் ஓடாத வண்டியை பிடிச்சி திடீர்னு ஒரு நாள் நல்ல வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஆயிலெல்லாம் போட்டு ஓட வச்சு பாருங்கள், அது என்ன செய்யாது, சரியாக ஓடாது. அப்போ என்ன பிரச்சனைன்னா, இது ஒரு பாயிண்ட். அது உங்களுக்கு, அதாவது எப்பொழுது நம்ம பாவி என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தவனாகுமே அந்த நேரத்தில் இந்த விழிப்புணர்வோடு என்ன செய்யணும், நான் பாவியாக இருந்தோம்ப்பா பரிசுத்தவான் அந்த மாதிரி வந்துடணும். ஆனால் சிலருடைய நிலைமை என்ன சொன்னால், பாவி என்ற நிலைமையிலேருந்து வந்துட்டு என்ன ஆகிடுறாங்கன்னா, இந்த சுயத்தை வந்து வெறுக்கணும். பைபிள் சொல்லுது பாருங்கள், வெறுக்கலை. இந்த சுயம் என்ன பண்ணிக்கிடுதுன்னா ஒரு பக்தி வேடம் போட ஆரம்பிச்சிருது. புரிகிறதா? பக்தி வேடம் என்னன்னா, இது வந்து இப்போ ஜெபம் பண்ணுகிற சுயம், பைபிள் படிக்கிற சுயம், சர்ச்சுக்கு போகிற சுயம், காணிக்கை கொடுக்குற சுயம், ஊழியம் செய்கிற சுயம். அப்போ இந்த சுயம் இப்போ யாராக மாறிடுச்சு, பக்தியோடு இணைக்கப்பட்டு விட்டது. பக்தியோடு இணைக்கப்பட்ட உடனே இது என்ன பண்ணுதுன்னா, இது எந்த வாய்ஸை கேட்குது, அந்த சுயத்தினுடைய வாய்ஸ் தான் கேட்குது. புரிகிறதா? எந்த வாய்ஸை கேட்கணும், நம்மள அநேகர் இந்த பக்தியின் வாய்ஸ், நம்ம பாவி நிலைமைக்கு வந்த பிறகு எந்த வாய்ஸுக்கு செவிக்கணும்னா, பரிசுத்தாவினுடைய வாய்ஸுக்கு, பக்தி வாய்ஸுக்கு இல்லை. த வாய்ஸ் நாட் த வாய்ஸ் ஆஃப் த காட்லினஸ். அப்போது நான் பாவியாக இருந்தேன், இப்போ ஆண்டவர் வச்சு இனிமேல் என்ன பண்ணணும், நான் சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலராக போகணும், காலையில் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், பைபிளெலாம் படிக்கணும், கொஞ்சம் நம்ம பெருசாக செய்யாமல் இருந்தாலும் கொஞ்சமாக அதை என்ன செய்யணும், காணிக்கையெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப ஒரு பரிசுத்தவானுக்குரிய வாழ்க்கை வாழ முடியாமல் போனால் கூட நம்ம கொஞ்சம் பயந்து என்ன செய்யணும், கொஞ்சம் பயபக்தியாக இருக்கணும். இப்போ எங்கே வந்துட்டோம்னா, ஆராதனை வாழ்க்கையில் வந்துட்டு, ஜெப வாழ்க்கையில் வந்துட்டோம், கொஞ்சம் பயபக்தியான வாழ்க்கையில் வந்தோம். இப்போ நவ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. நான் மாறிட்டேன் தானே, மாறினா மாறல சொல்லுங்கள், நீங்களே தெரியும், நல்லா சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் தானே நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு. ஆமாம், முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டே இருந்தீங்க. இப்போ அப்படி இல்லை, உங்களை அடிக்கடி சர்ச்சில் பார்க்கலாம், ப்ரேயர் மீட்டிங்கில் பார்க்கலாம், மற்றபடி எங்கே என்ன பார்க்குறீங்கன்னு தெரியாது. சரியா? அப்போ அந்த பக்திக்குள்ளே போகிறோன்னே இதுவே நம்முடைய முகமூடியாக மாறிட்டு நம்ம என்ன பண்ணலை, சுயம் இன்னும் என்ன செய்யலை. ஏன்னா இப்போ இந்த சுயம் வெறுக்கத்தக்க சுயமாக இது. முன்னால் பாவ சுயம், இப்போ இந்த சுயம் எப்படி இருக்குது, காட்லி செல்ஃப். அப்போது நவ் வி ஹவ் ஸ்டார்டட் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த பைட்டி. இந்த பக்திக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி போய்கொண்டு இருக்கும் பொழுது ரொம்ப காலத்துக்கு பிறகு என்ன பண்ண முடியலைன்னா, அந்த பழைய நிலைமை என்ன செய்ய முடியலை, மாற்ற முடியலை. எப்போவுமே பார்த்திங்கன்னா சிலர் படித்து முடிச்சுட்டு ஒரு 10, 20, 30, 40 கம்பெனியில் போய் வேலை பார்ப்பாங்க. எங்கேயுமே ஸ்திரமாக இருக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. என்னது, எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்தப்பா, கிட்டத்தட்ட 30, 40 கம்பெனியில் நான் பார்த்தேன் சார். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த கம்பெனிலையும் இவனுக்கு என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியும். இவனை நல்ல கம்பெனி ஓனரை என்ன செய்ய மாட்டான், ஏன்னா இவன் உருப்படாதவன். அதனால தான் கேம்பஸில் வந்து பிடிச்சிடறாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாகவே என்ன செய்வோம், ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெயின் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்வோம். அங்கே போய்ட்டு இங்கே இருந்து மைண்டு ஒரு விதமாக ஆகிட்டு அதுக்கு பிறகு நம்ம கம்பெனியில் கொண்டு வந்துட்டு இவன் என்ன பண்ண முடியாது, சார் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. எங்கேருந்து பிடிக்கிறான் இப்போ, கேம்பஸில் விடுவோம். அந்த காலத்தில் அப்படி எங்கெல்லாம் இப்போ எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குப்பா, 10 வருஷம் சர்வீஸ். இப்போ அந்த கான்செப்டே இவன் கண்ட இடத்துல எல்லாம் போயிட்டு ஒரு விதமாக இவனுடைய மைண்டு செட் ஆகி அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ண முடியாது, நம்ம பாலிசிக்கத்தபடி இவனை டியூன் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், படித்து முடிக்கிற முன்னாடியே நான் ஒன்றை வந்து என்ன பண்ணிக்கிறேன், எங்களுக்கு ஏற்றபடி மோல்டு பண்ணி எங்களுக்கு ஏற்றபடி பயன்படுத்த கொண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையோட பார்த்திங்கன்னா சில நேரங்கள் இதுதான் உண்மை. இந்த பாவிகள் ரட்சிக்கப்பட்டோன்னா அவங்களெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஐக்கியம் உருவான்னு வச்சிங்களா, அவங்கள ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ். அவங்கள தொடக்கத்துலேருந்தே என்ன பண்ணலாம், சத்தியத்தை சொல்லி கொண்டு என்ன பண்ணலாம். ஏன்னா அவங்க பாவத்திலேருந்து எங்கே வந்திருக்கிறாங்க, பரிசுத்தத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதே இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் பின்னணி, நான் கத்தோலிக்கத்துலேருந்து வந்தேன், நான் சிஎஸ்சிலேருந்து வந்தேன், நான் டிஎல்சிலேருந்து வந்தேன்,
நான் பெந்தேகோஸ்திலிருந்து வந்தேன், நான் அசம்பிளிஸாக கலந்து வந்தேன், நான் சர்ச்சாக கலந்து வந்தேன். இவங்களத்தான் கஷ்டம். ஏன் தெரியுமா? இவங்க பெந்தேகோஸ்தே சபையிலேருந்து வந்தாலும் அந்த பெந்தேகோஸ்தே தனத்திலேருந்து வரமாட்டாங்க. பெந்தேகோஸ்தே தனம்னு தெரியல. இந்த சிஎஸ்எஸ் சர்ச்சிலேருந்து வந்தாலும் அந்த சிஎஸ்ஐ தனத்திலேருந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அதிலேருந்து விடுவிக்கிற ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி லுத்தரன் சபையிலேருந்து வருவாங்க, லுத்தரன் தனம்னு ஒன்று இருக்குது. கத்தோலிக்க சபையில் அந்த கத்தோலிக்க தனம் பாருங்கள். எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் இருந்தார், அவர் கத்தோலிக்கர். அவர் ரொம்ப காலமாக கத்தோலிக்கந்து வந்து ப்ராட்டஸ்டன் ஆகிட்டார். ஆனால் அவரை நினைக்கிறவங்களே எனக்கு அவருக்கு வந்து ஒருபோதும் ஸ்தோத்திரம்னு சொல்ல தெரியாது. எப்போ தோஸ்திரம் தோஸ்திரம் பிரதர் தோஸ்திரம். ஏன் தெரியுமா? அவர் கத்தோலிக்க மார்க்கத்துலேருந்து தோஸ்திரம்னு சொல்லி என்ன பண்ணிட்டார். இதை மாதிரி தான் நிறைய இடங்களில். அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸாக இல்லாதபடிக்கு இந்த பல்வேறு சபைகளில் ஒரு குறிப்பிட்ட விதமாக இருந்துக்கிட்டு, சிஎஸ்ஏனா அது ஒரு விதம், டிஎல்சினா அது ஒரு விதம், லுத்தர்னா அது ஒரு விதம், அப்புறம் பெந்தேகோஸ்தேனா அது ஒரு விதம், கத்தோலிக்கன்னா அது. அவங்களுடைய அந்த ஃபண்டமெண்டலேருந்து இவங்களை வந்து கிளியர் பண்ணி கொண்டு வரதை பெரிய சிரமம். அதனால் அந்த பல சபைகளிலிருந்து வந்தவங்களுடைய நிலைமையை பலவளை கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த பழைய பொருள் விற்கிறாங்களே கடை, பழைய பொருள் கடையில் பார்த்திங்கன்னா பல வீட்டு பொருள் இருக்கும். ஆனால் எந்த பொருளையும் என்ன பண்ண முடியாது, சரியாக உபயோகிக்க முடியாது. அதை ரிப்பேர் பண்ணி பாருங்கள். சில பொருட்களெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணால் சரியாக வராதுங்க. நீங்கள் என்ன தான் ரிப்பேர் பண்ணி என்ன தான் இது பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தான் இருக்கும். புரிகிறதா உங்களுக்கு? குறிப்பிட்ட விதமாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவது, ப்ராட்டஸ்டன்ட் சபையிலேருந்து ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த ப்ராட்டஸ்டன்ட் தனத்திலேருந்து அவங்கள ரிடீம் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கடினங்க. ஆனால் பாவிங்கிற நிலைமையில் வராமல் பாருங்கள். பாவி அவன் பிற மதமும் எந்த மதமும் பாவின்னு வந்தால் அவனுக்கு என்ன இருக்கும், அவனை எங்கேருந்தே மோல்டு பண்ண ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஆனால் அங்கே தான் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. அவனுக்கு அங்கேயும் வந்து ஜெபத்தை கற்றுக் கொடுத்து, ஆராதிக்க கற்றுக் கொடுத்து, காணிக்க கொடுக்க கற்றுக் கொடுத்து, கோயிலுக்கு வர கற்றுக் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு பக்தி வழிபாடுகளே கற்றுக் கொடுத்து உருப்படி இல்லாமல் என்ன செய்கிறான், அவன் போய்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா அவன்கிட்ட பக்தி இருக்கும். இவனை வந்து மீட்கிறதா ரொம்ப கடினம். இயேசுநாதர் ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார், பாவியில் ரட்சிக்கப்படுவான். ஆனால் இவங்களை இப்போது ரட்சிக்கிறதுக்கு இயேசுநாதர் இன்னொரு முறை சிலுவையில் அறையப்படணும். ஆனால் அது நடக்காதுன்னு பைபிள் சொல்லிச்சு. ஒரே ஊர் தான். பாவியை என்ன செய்யலாம், ஒரே முறை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட விளைவாயிரம் செய்யலாம். ஆனால் பக்திமான் என்று சொல்லிக்கொண்டு பாவிகளாக இருக்கிறாங்களே, இவங்களுக்காக யார் சிலுவையில் அறையப்பட போகிறான்னு அப்படி ஒரு பலியே கிடையாது. பைபிள் செய்யிட்டு தெளிவாக சொல்லி எதற்கு சொல்லுங்கன்னா, நீண்ட காலம் நாம் ஒரு குறிப்பிட்ட விதமாக வாழ்ந்து விட்டு அதற்கு பிறகு எவ்வளோ உணர்வடைகிற வார்த்தைகளை கேட்டாலும் சரி, விழிப்படைகிற வார்த்தைகளை கேட்டாலும் சரி, அதற்கேற்றபடி நம்ம என்ன பண்ண முடியலை, மாற்ற முடியலை. அதனால் கிறிஸ்தவர்களை திருத்துவது கடினம். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டா அவ்வளோதான்ப்பா. பாவியிலேருந்து நீ ஸ்ட்ரைட்டாக யாராக பிறந்துடணும். ஒன்றை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி, ஒன்றை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி, ஒன்றை கொஞ்சமாக சொல்லி உன்னை என்ன பண்ண முடியாது. அப்போ நீண்ட காலமாக நாம் குறிப்பிட்ட சில பின்னணிகளில் இருந்ததுனால, இல்லைன்னா ஒரு நாமினல் லைஃப், இல்லைன்னா ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை, இல்லைன்னா ஒரு பேர் பெந்தேகோஸ்தே வாழ்க்கை, இல்லைன்னா ஒரு பேர் ஒரு கத்தோலிக்க வாழ்க்கை, இப்படி ஏதாவது உள்ள இருந்துக்கிட்டு அதற்கு பிறகு ஒரு நல்ல ஆவிக்க நிலைமை சொல்கிற பொழுது தங்களிடத்தில் ஒரு சில கரெக்ஷனை தான் பண்ண முடியுதே ஒளி எதை பண்ண முடியலை, அடிப்படையை மாற்ற முடியலை. அடிப்படை என்ன செய்யலை. அந்த காலத்தில் ஜோக்காக சொல்லுவாங்க, இந்த தேங்காய் உடைக்கிற இடத்துலலாம் பொறுக்கி பொறுக்கி பழகிட்டான் பாருங்கள். தேங்காய் உடைப்பாங்கள்ல, இப்போல்லாம் போகிறதில்ல. அந்த காலத்தில் கோயிலில் தேங்காய் எப்போ உடைப்பான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ உடைக்க அப்படி வேசினோடனே உடனே என்ன பையை தூக்கிட்டு வருவான், அதில் பொறுக்கி போடுறது. இப்போ இந்த மாதிரி இந்த தேங்காய் பொறுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு காலத்தில் ரொம்ப வசதி வந்தாலும் ஏதாவது ஒரு கோயில் முன்னால் போல ஒரு தேங்காய் யாராவது உடைக்கணும்னு வச்சுக்கலாம், இவங்களை அறியாமல் என்ன பண்ணிடுவாங்களாம். இவங்களுக்கு பெரிய தென்னந்தோப்பே இருக்குது. இப்போ பெரிய தென்னந்தோப்பே இருக்குது. இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த தேங்காயை உடைந்த தேங்காயை பொறுக்கி பழகிட்டாங்கல்ல, இப்போ என்ன பண்ண மாட்டாங்க, அதை பார்த்தா ஒரு டெம்டேஷன். அதே போல் எதற்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், அப்போது என்ன பார்க்குறோன்னா, மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும், வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை திருத்தவே முடியாமல் இருக்கா, மாற்றவே முடியாமல் இருக்குதா, இன்னும் நமக்கு கூட அந்த ஃபண்டமெண்டல் அப்படி தான் இருக்குதா. நம்ம வந்த பின்னணியை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கேருந்து வந்தேன், இங்கேருந்து வந்தேன், அந்த தெய்வத்தை வழிபட்டு இந்த தெய்வத்தை வழிபட்டு அவ்வளோ பொருளாதவனாக இருந்து அவ்வளோ மோசம், எல்லாம் ரைட். ஆனால் இப்பொழுது ஏன் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்னா, நீண்ட காலம் நம்ம ஒரு விதமாக என்ன செய்து விட்டோம், அந்த சுயம் என்ன பண்ணிட்டு நம்மளை
பக்தி வேடம் பூண்டு நீ நல்லா தான் இருக்கிறா அப்படி சொல்லி இந்த சுயத்துக்கே நம்ம செவி சாய்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விதமான ஒரு மேன்மை நிலைமைக்கு நாம் வராமல் போயிட்ட இதுக்கு என்னங்க ரெமெடி? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மை திருத்துகிறது இல்லைங்க, திருத்துகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கணும். கடந்து போன ஆண்டுகளில் சில தவறான பழக்கங்கள் தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்து கொண்டு தான் வருகிறதா? கடந்து போன காலங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீண்ட காலமாக சில தவறான சுபாவங்கள் இன்னும் என்னை அப்படி தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? கடந்து போன காலங்களை திரும்பி பாருங்கள். இன்னும் நீண்ட காலமாக சில தவறான நடத்தைகள் தான் இடத்துல தொடர்கிறதா? தவறான விதமான வாழ்க்கை முறை தொடர்கிறதா? அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்ல, உன்னை கரெக்ட் பண்ணுகின்ற அல்ல. உன்னை கரெக்ட் பண்ண முடியாது. நீ ஏன் இவ்வளோ காலம் இதை பண்ணிகிட்டு இருக்கிற தெரியுமா? யூ ஆர் நாட் அட் born again. புரிஞ்சுங்க. இப்போ நீ என்ன கேட்டாலும் உன்னை திருத்த முடியாது. என்ன திருத்தத்தக்கவன் அல்ல, நீ பிறக்க வேண்டியவன். அப்போது என்ன அர்த்தம்? அது சில காரியங்கள் இத்தனை காலமாக நம்மோடு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? born again ஆன எந்த ஒருவரையும் எந்த ஒரு தவறான காரியம் என்ன செய்யாது, தொடர்ந்து வராது, தொடர்ந்து ஆளுகை செய்யாது, தொடர்ந்து அடிமைப்படுத்தாது. உலக சூழல் இருக்கும் பொழுது நமக்கு டெம்ப்டேஷன் வரும். சில நேரங்களில் நம்முடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த குறைபாடே நம்முடைய வாழ்வாக இருக்காது. ரொம்ப வருஷமாக இந்த தப்பு மட்டும் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது பிரதர், ரொம்ப வருஷமாக இந்த சுபாவத்தில் மட்டும் நான் மோசமாக தான் இருக்கிறேன், ரொம்ப காலமாக இந்த பழக்க வழக்கம் என்னை விட்டு போகலை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் நம்மளை திருத்தணுங்கிறது இல்லை. இப்போ நிறைய பிரசங்க கேட்டு நம்ம என்ன பண்ணலாம்? we will try to correct. இதெல்லாம் கரெக்ஷன் ஒர்க் இல்லை. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பழைய கார்களை வாங்கி நீங்கள் என்ன தான் திருத்தினாலும் அது அப்பப்போ நிற்கும். திண்டிவனம் வரை நல்லா ஓடும், செங்கல்பட்டு போகிறதுக்கு முன்னாடி இடையில நிற்கும், அதுவும் ஆள் இல்லாத இடத்துல நிற்கும். ஒரு 4 ஆள் நிற்கிற இடத்துல நின்னாலாவது என்ன செய்வாங்க, தள்ளி விடணும். அது நிற்கிறத போய் நடுராத்திரி போய் நிற்கும். அதனால் இந்த கார்களை வாங்கி திருத்துற போல கம்மி விலைக்கு வாங்கினேன். அதாவது பெரிய ஆடி பிஎம்டபிள்யூன்னு அந்த மாதிரி கார்களை வாங்கி திருத்துறதை விட பேசாமல் சாதாரணமாக என்ன செஞ்சலாம், குறைஞ்ச விலைக்கு அது கொஞ்ச நாள் ஓடினாலும் என்ன செய்யும், ஒரு நானோ கூட பரவாயில்ல, அது ஒரு புதிய வண்டியாக இருக்கணும். இந்த பழைய டப்பாக்களை வாங்கி போட்டுக்கிட்டு நல்ல பிராண்டட் காருங்க அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி உங்களுக்கு சும்மா சர்வீஸ் சென்டருக்கு போகிறதா வேலையாக இருக்கும். அது ஒரு பக்கம் சரி பக்கம்னா அடுத்த பக்கம் ரிப்பேர் ஆகும். இந்த பழைய வண்டிகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? அவன் மெக்கானிக்கிட்ட எடுத்து போனோன்னா உங்களுக்கு இந்த பாட்டு போயிட்டுங்க, அதுக்கு இவ்வளோ செலவாங்க, என்ன பண்ணுறோம், மாற்றிடுங்க. அப்புறம் அந்த பாட்டை வாங்கி போடுவோம். கொஞ்ச நாள் பிறகு அடுத்த பிரச்சனை வரும். என்னங்க இந்த பாட்டு அந்த பாட்டு என்ன சில அலைன்மெண்ட்டு சரி வரல, அது பழசு இது புதுசு, இது போட்டோன்னா அது ரிப்பேர் ஆகுது. இனிப்போ அதை சரி பண்ணால் அதை மாற்றணும், அது இன்னொரு பாட்டை என்ன செய்யும், இப்படி மாற்றி கடைசி அதோட பேசாமல் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணிக்கணும், புது கார். நீங்கள் எல்லோரும் புது காரே வாங்க. புரிகிறதா? உண்மைதான் சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப நாளாக மோசமாக போன பிறகு அதையெல்லாம் நீங்கள் திருத்த முடியாது. எத்தனை போதல் வந்தாலும் திருத்த முடியாது. நீங்கள் என்ன உபதேசம் கேட்டாலும் திருத்த முடியாது. நீங்கள் அதை புரிஞ்சிங்க. அப்போ என்னதாங்க ரெமடி? அப்போ நம்ம நிலைமை அதுதானா? ஐயோ நான் அந்த நிலைமையிலேருந்து வந்தனே, அவ்வளோ பொருளாத வாழ்க்கையிலேருந்து வந்தனே, அவ்வளோ சுகபோகத்தை விட்டு வந்தனே, அவ்வளோ நல்ல தொழிலை விட்டு வந்தனே, அமெரிக்கா விட்டு வந்தனே, இங்கிலாந்தை விட்டு வந்தனே, அவ்வளோ ஜாதி ஜனங்களை விட்டு வந்தனே, எனக்கு இந்த நிலைமையா? இல்லை. எங்கேருந்து வந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன அதை பார்த்து உங்களை திருத்தாதிருங்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டிய தேவை உணருங்கள். ஒரு பாவி என்ற நிலைமையிலிருந்து தான் நம்ம பிறக்கணும். புரிகிறதா? நல்ல கிறிஸ்தவம் தாங்க, கொஞ்சம் சரி பண்ணணும், அவ்வளோதான். சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, கொஞ்ச நாள் போனால் என்ன ஆகிடும், இது சரியாகாதுங்க. அந்த கெட்ட பழக்கமும் அடுத்த கெட்ட பழக்கம் வரும். புரிகிறதா? சிலர் சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக, ஆனால் கொஞ்சம் இந்த ஒரே ஒரு குவார்ட்டர் மட்டும் போடுவார் அப்படிம்பாங்க. அதுவும் இப்போ சரியில்லைங்க, சரியாயிட்டாங்க, வீக்கெண்டில் மட்டும் தான் என்ன செய்கிறாரு, போடுறாரு அப்படின்னு. அப்புறம் சிலர் சொல்லுவாங்க எல்லாம் போயிடுச்சு, ஸ்மோக்கிங் மட்டும் என்ன செய்யலை, இது ஒன்று திருத்தினா ஒன்று வருங்க. அதனால் என்ன தேவைன்னா we have to realize that still we are sinners. நம்ம கத்தோலிக்கத்துலேருந்து வந்தோம், சிஎஸ்ஐலேருந்து வந்தோம், லுத்தர்லேருந்து வந்தோம், அங்கேருந்து வந்தோம், இங்கேருந்து வந்தோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபண்டமெண்டலே தான் வச்சிட்ருக்குறோம். நம்ம என்ன செய்யணும், எந்த பின்னணியிலேருந்து வந்தோங்கிறது மேட்டரே கிடையாதுங்க. நாம் பாவியாக இருந்துக்கிட்டு தான் எங்கே வரணும்,
கர்த்தருக்குள்ளே வரணும். அப்போது எப்பொழுது நம்மிடத்தில் சில விஷயங்கள் தொடர்ந்து தகாததாக இருக்கிறதோ, தவறாக இருக்கிறதோ, தொடர்ந்து ஆளுகை செய்கிறதோ, அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன்னும் நீ எங்கேருந்து வரல, அந்த ஆவிக்குரிய நீ ரீதியாக எகிப்திலிருந்து வரல. இஸ்ரேல் மக்களே கானானுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரவில்லை. அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவர்கள் தங்களுடைய இருதயத்தினால் they have started returning to Egypt in their heart. அப்போ அங்கேருந்து திரும்பி போகிறாங்க. அப்போ பாவி என்று உணரணும். ஆகையால் 15 வருஷமோ 20 வருஷம் 30 வருஷமோ நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமில்லை. இன்றைக்கு நான் ஒரு ஆவிக்குரியவனாக செயல்படுகிறேனா, இந்த வாகனம் ஒரு ஆவிக்குரிய வாகனமாக போய் கொண்டிருக்கிறதா? முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதை என்ன செய்யணும்? we have to demolish. சும்மா அந்த பழைய வீடுகளை போட்டு மறுபடியும் ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த காலத்தில் எங்களுடைய பிரதருக்கு அதை ரெனோவேஷனுக்கெல்லாம் நான் அவ்வப்பொழுது பணம் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் ஒரு உருப்படியும் இல்லை. ஒரு பக்கம் சரி பண்ண, ஒரு பக்கம் சீரலாம், கடைசியில் ஒட்டுமொத்தமாக டிமோலிஷ் பண்ண வேண்டிய வந்தது. அதனால் அந்த பழைய வீடுகளெல்லாம் நீங்கள் மறுபடியும் இங்கே கட்டி அங்கே கட்டி ஆகுது, நான் டோட்டலி வி ஹேவ் டு பி டிமோலிஷ். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கைன்னு நமக்கு வரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வை மேலாண்மை செய்யவில்லை. ஸ்டில் ஐ எம் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் மை செல்ஃப். என்னுடைய சுயத்துக்கு தான் என்ன செய்கிறேன், கொடுத்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால் நாம் புதிதாக பிறக்க வேண்டும். பேதுரு சொல்லவில்லை, நீங்கள் புதிதாய் பிறந்த 1 பேதுரு 1:2 மத்தேயத்தினுடைய 3 வசனம், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல். அப்போ நாம் என்ன செய்யணும்? புதுசாக பிறக்கணும். நான் பாவி தான் ஆண்டவரை, என்னை ஆண்டோட ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த சுபாவத்தை மாற்று ஆண்டவரே, இந்த பழக்கத்தை மாற்று ஆண்டவரே. போதுங்க, எத்தனை ஜெபம் பண்ணிட்டோங்க அந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு, பழக்கம் மாறலையே. எத்தனை முறை ஜெபம் பண்ணிட்டோம் அந்த சுபாவத்தை மாற்றுறதுக்கு, சுபாவம் மாறலையே. எத்தனை முறை அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு, எத்தனை முறை இந்த நம்முடைய வாழ்க்கை தவற மாற்றுறது நம்ம ஜெபம் பண்ணி பார்த்தா மாறலை. ஏன் தெரியுமா? மறுபடியும் பிறக்காதவனை கர்த்தர் மாற்ற முடியாது. நாம் போயிட்டு ஆண்டவரே என்னுடைய அந்த சுபாவத்தை மாற்றி, இந்த சுபாவத்தை மாற்றி, இந்த பழக்கத்தை மாற்றும், அந்த பழக்கத்தை மாற்ற இல்லைங்க. ஆண்டவரை சொல்ல வேண்டிய, ஆண்டவரை நான் இன்னும் பாவியாக இருக்கிறேன், என்னை மறுபடியும் பிறக்க வையும். கிவ் மீ த born again எக்ஸ்பீரியன்ஸ். கிவ் மீ த. பரலோகத்துக்கு போகிறது வரைக்கும் நமக்கு இன்னொரு முறை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. சிலுவை கல்லன் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்தான்? போகிறது கொஞ்சம் முன்னாடி தான். ஸ்டில் வி ஹேவ் த சான்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ 1000 சொல்லுங்கள் பிரதர், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ அனுபவங்கள் எனக்கு இருக்க தெரியுமா? எத்தனை தரிசனம் நான் கண்டேன் தெரியுமா? எத்தனை சொப்பனங்கள், எத்தனை வழிநடத்துதல்கள், கர்த்தர் செய்கிற அற்புதங்களை எல்லாம் சொல்லி முடியாது பிரதர். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? என்கிட்ட குறைகள் இருக்குது, ஆனால் எது இல்லை, நான் யார் கிடையாது. எங்கள் குறைகள் தொடர்ந்தாலே நீங்கள் ரட்சிப்பில் இல்லைங்க. அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படுறதா குறைகள் என்ன செய்யப்படும்? சரி பண்ணப்படும். அது பண்ணாமல் வாழ்நாளுக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்போ குறைகள் என்ன செய்கிறது? நம்ம ஆளுகை செய்கிற. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஸ்டில் ஐ எம் ஏ சின்னர், பாவியாக இருக்கிற என்மேல் கிருபையாயிரும், நான் மறுபடியும் பிறப்பேனாக, நான் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவேனாக. உங்களுடைய பிள்ளைக்குரிய அந்த நியூனஸோடு என்ன செய்யட்டும், நான் வரட்டும். என்னுடைய கடந்து போன கால அனுபவங்களையே நான் மறுபடியும் சிந்திக்க வேணாம். எனக்கு ஒரு கிவ் மீ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னுடைய மனுஷனை தொலைத்து போட்டுவிட்டு புதிய மனுஷன் என்ன செய்யணும்? அந்த விதமாக ஆண்டவர்கிட்ட போகணும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுப்பார். இதற்கு நமக்கு இந்த உலகத்துலேருந்து நம்ம போகிற வரைக்கும் நான் வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் நிறைய வருஷங்களுக்கு வெயிட் பண்ணிட போகிறீங்க. நாம் எது வரைக்கும் எதுன்னு சொல்லவே முடியாது, அப்படித்தானே? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சுய நம்மளை ஆளுகிறதுனால ஏற்படுகிற சில பை ப்ராடக்ட்ஸ், அதனுடைய கான்சிக்வன்ஸை பார்க்க போகிறோம். சுய நம்மை ஆளுகிறது எது ஆளலை? தேவாவி ஆளலை. ஏன் தேவாவி ஆளலைன்னா, இந்த சுயமே என்ன பண்ணிட்டு இருப்போம்? பக்திமான் ஆயிடுச்சு. இது இப்போ கோயிலுக்கு போகிற சுயம், பைபிள் படிக்கிற சுயம், காணிக்கை கொடுக்குற சுயம், ஊழியம் செய்கிற சுயம், ஊழியக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குற சுயம், இப்படி நிறைய விதமாக அந்த சுயம் யாராக மாறிட்டது? காட்லியாக மாறிட்டதுனால இந்த சுயம் என்ன பண்ணுதுன்னா, பரிசுத்தாவுடைய வாய்ஸை கேட்க மாட்டேங்குது. இது தன்னுடைய வாய்ஸ் என்ன செய்கிறது? இதனுடைய விளைவு அடையாளங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சுயம் ஒரு வீக், அதாவது இந்த சுயம் நம்மை நடத்துகிறதுக்கு தகுதி கிடையாதுங்க.
அதனால தான் ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு புதிய வாழ்வை தரார். பழைய இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை தரேன்னு சொன்னார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36:27 வாசிக்கணும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நமக்குள்ளே இருக்கிற சுயம் எவ்வளவுதான் ஆராதிக்கிற சுயமாக இருந்தாலும் சரி, பாடுகிற சுயமாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற சுயமாக இருந்தாலும் சரி, இட் இஸ் ஸோ வீக். இது நம்முடைய வாழ்க்கையை சரி ஆளுகை செய்ய முடியாது. அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், இந்த சுயம் வந்து இந்த உலகத்தினால எளிதாக ஈர்க்கப்படும். இந்த உலகம் இந்த சுயத்தை என்ன பண்ணும்? ஈஸியாக டாமினேட் பண்ணும். எந்த சுயத்தை? நமக்குள்ளே இருக்கிற சுயத்தை. ஏன்னா சுயம் பேசிக்கலி வீக், பேசிக்கலி பை நேச்சரே வீக். இது உலகத்தை எதிர்த்து இருக்காது. இட் காட் ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் த வேர்ல்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்தவலாக இருப்பாங்க. சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் தே வில் ஹேவ். ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கை ஈர்ப்பு என்பது போகாது. புரிகிறதா? உலக பிரகாரமான ஈர்ப்புன்னா எல்லாம் நடக்கும் ஒரு புறம். அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக சரி, அந்த உலகம் ஈர்க்கும். உலகத்தாரை போல உண்ண வேண்டும், உலகத்தாரை போல உடுக்க வேண்டும், உலகத்தாரை போல பொழுதுபோக்க வேண்டும், உலகத்தாரை போல வாங்க வேண்டும், உலகத்தாரை போல விற்க வேண்டும், உலகத்தாரை போல கட்ட வேண்டும், உலகத்தாரை போல சேர்க்க வேண்டும். எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் ஒரு பக்கம். ஆராதனை, ஜெபம், அது எல்லாமே இருக்கும். ஆனால் டாமினேட் பண்ணுறது எது? உலகம். அது உணவு விஷயமாக இருந்தாலும் சரி, உடை விஷயமாக இருந்தாலும் சரி, உறவு விஷயமாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்க விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த உலகம், அந்த உலகத்தை எதிர்த்துறதுக்கு எதுக்கு தெரியாது. நல்ல ஆராதனை பண்ணிக்கிட்டு அந்த உலகம் எப்படி வந்து உடை உடுக்குதோ அந்த உடை தான் இது ஃபாலோ பண்ணி. ஏன் தெரியுமா? வாட்ஸ் த ரீசன் சொல்லுங்கள். இவங்க போதர் வந்து என்ன தான் போதனை பண்ணிக்கிட்டு அப்படி உடுங்கள் இப்படி உடுங்கள், அது சரியில்லை இது சரியில்லை சொன்னாலும் கேட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அந்த உடையை மாற்ற முடியாது. இந்த உணவு பழக்கத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக ஏதாவது சாப்பிடணும், புதிய புதிய இடத்துல போய் சாப்பிடணும், புதிய புதிய விதமாக சாப்பிடணும். ஒரே சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது? சும்மா சாப்பிட்டு கிடக்கூடாது. அது மாதிரி உலகத்தில் ஒவ்வொருத்தையும் எப்படி உடுக்கிறோம் அதை மாதிரி நம்ம உடுக்கணும். அவங்க வாங்குறவன் நம்மளை வாங்கணும், அவங்க கட்டுறவன் நம்மளை கட்டுறோம், அவங்க சேர்க்குறவன் நம்மளை சேர்க்கணும். உலகத்தில் நம்ம எல்லாம் கட்டணும், வாங்கணும், சேர்க்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்க நான் சொல்ல வரல. இது நம்மை டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுக்காக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால என்றுமே சாம்பார் சாதம் தான் சாப்பிடணும் அப்படி நான் சொல்லலை. தப்பாக யாராவது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐம் சாரி. நான் சொல்ல வேணா, அதை நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்னையும் ஒரே சாப்பிடதான் சாப்பிடணும் ஆண்டவருக்காக. பரலோகத்துக்கு போய் தான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் மோசமாக தான் விட்டுக்கணும், அங்கே போனால் தான் உங்களுக்கு வெண்ணாடை தரித்து அப்படிலாம் நான் சொல்ல வரல. பி நார்மல், பி மாடஸ்ட். ஆனால் உலக பிரகாரமாக உடுத்தால்தான் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு ரெகக்னேஷன் கிடைக்காது, இல்லைன்னா எனக்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி போனால் அதோடைய காரணம் பேசிக்கலி த செல்ஃப். இது உலகத்தால் எளிதாக ஈர்க்கப்படுகிறது, இழுக்கப்படுகிறது. அதனால் உலகத்தை போல் அது சிந்திக்கிறது. உலகத்தை போல பணம், காசு, பொருள் இவைகளுக்கு இட் கிவ்ஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நாமளும் காசு சேர்க்கணுங்க, வீடு வாங்கணும், கொடுக்கணும், நல்ல வியாபாரம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நான் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருப்ப வேண்டும் என்பதுதான் முதல் கவனமாக இருக்கணும், இல்லையா? இன்றைக்கி விதவிதமாக நம்ம சாப்பிட விரும்புகிறோம், விதவிதமாக உடுக்க விரும்புகிறோம், விதவிதமாக பொழுதுபோக்க விரும்புகிறோம். ஆனால் விதவிதமான சத்தியத்தை கேட்க விரும்புகிறோமா? ஒரு பிரசங்கம் கேட்டால் அடுத்து எவ்வளோ சலிப்பு வந்துடுது இல்லையா? வார்த்தை ஒன்று கேட்குறதே தாங்க முடியலை. இதில் ஒவ்வொரு நாளும் ஒன்று கேட்க முடியுமா? ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு விதமாக உடுக்கணும், ஒவ்வொரு விதமாக சாப்பிடணும், ஒவ்வொரு விதமாக பொழுதுபோக்கணும், ஒவ்வொரு விதமாக என்ஜாய் பண்ணணும். ஆசை இருக்குல்ல? ஏனென்றால் இந்த உலக பிரகாரமான மனநிலை ரோமர் 12 சொல்லுது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதருங்கள். ஆனால் நான் தெரிக்கிறேன், என்னால் முடியலப்பா. நீங்கள் சொல்லிடுவீங்க, நான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்கள நான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறேன், வெளியே போனால் தாங்க முடிய மாட்டேங்க. அவங்கள மாதிரி உடுத்தா தான் எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு என்ன சொல் காம்ஃபர்ட்டாக இருக்குது. காரணம் என்னவென்றால் என்னை நடத்துவது எது? மை ஓல்டு செல்ஃப், இந்த பக்தியான செல்ஃப், ஆராதிக்கிற சுயம், ஜெபிக்கிற சுயம், பரலோகத்துக்கு போவேன்னு நம்பிக்கொண்டிருக்கிற சுயம். இந்த சுயம் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி பக்தியை வச்சுருந்தாலும் அடிப்படையில் அது இதுதான். ஸ்டில் இட் இஸ் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். அதனால் இந்த உலக பிரகாரமான வேர்ல்ட்லினஸ் இது என்ன பண்ண முடியல, எதிர்க்க முடியலை. இன்றைக்கி நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் கூட இந்த வேர்ல்ட்லினஸ் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஆளுகை செய்யலாம். ஸோ வி ஹேவ் டு பி மாடஸ்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால், ஏன் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை முறை தான் நம்மளை வந்து மேலாண்மை செய்கிறது என்றால்,
நாம் ஆவியானவரால் ஆளப்படவில்லை, ஆவியானவரை அனுபவிக்கவில்லை, ஆவியானவர் வருகிற ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணலை, தேவ உறவை அனுபவிக்கலை, தேவ பிரசரத்தை அனுபவிக்கலை, தேவ வார்த்தைகளுடைய மகிமை அனுபவிக்கலை. இந்த அனுபவிக்காதனால உலக பிரகாரமாக எல்லாரும் அனுபவிக்கிறத நாம் அனுபவிச்சாதான் நமக்கு சந்தோஷம்னு நினைக்கிறோம். இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருந்தது, டிவைன் என்ஜாய்மெண்ட்லாம் இருந்துன்னு சொன்னால் நம்ம உலகத்தில் உள்ள என்ன செய்யலாம்? நான் எப்போவுமே சொல்லுவேன், நல்ல பிரியாணி சாப்பிட்டா நம்ம தக்காளி சாதம் மோர் சாதம்லாம் வேணான்னு சொல்லலாம். இது வயிறு அடி வயிறு அவ்வளோ பட்டினி கிடக்கு, அவ்வளோ பசி, ஒரு சாப்பாடும் கிடைக்கல. அப்போ எது கிடைச்சாலும் என்ன செய்வேன்? ஆசைப்படுவேன். நல்ல பிரியாணி சாப்பிட்டு தான் இதெல்லாம் என்ன செய்வேன்? எளிதாக ஸ்கிப் பண்ணுவேன். ஆக இந்த உலக பிரகாரமான மனநிலை ஏனென்றால் இந்த சுயம் ஒரு பக்தியான சுயமே அன்றி என்ன சுயம் அல்ல, பரிசுத்தாவியானவரால் ஆளப்படுகிற சுயம் அல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்மீகம் வந்துச்சுது, ஆராதனை வந்துச்சுது, பாடல் வந்துச்சு, துதி வந்துச்சு, கோயிலுக்கு போனால் ஆவி வந்துடுது, ஆவில் நிரம்பிடும், அபிஷேகம் வந்துடுது. 6 நாள் இல்லாதெல்லாம் எங்கே வந்துடுது? 7 நாள் வந்துடுது. அது எங்கே இருந்தால் எப்படி இறங்கி வரும்னு தெரில. நம்மளே பாஸ்டர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். அவர் எப்படி நமக்குள்ளே என்ன பண்ணிடுறாரு? இறக்கிறார். சரி இருக்கட்டும். ஆனால் எல்லாம் பாஸ்டரில் இறக்குறாரு, அபிஷேகத்தில் துள்ளுகிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், எல்லாம் பண்ணிடுறோம். ஆனால் அந்த சுபாவம் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது? மாற மாட்டேங்குது. மாறலை, அதை மாறலன்னு சொல்ல முடியாது, மாறி இருக்குங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்னைக்கு மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஒட்டுமொத்தமாக மறக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ பக்திக்குள்ளே வந்த பிறகு பழைய சுபாவத்தோடு இல்லை, பழைய பழக்க வழக்கத்தோடு இல்லை, பழைய விதமான செயல்பாடு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை? கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இல்லை. மற்றபடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிதடி போட்டால் இப்போ அடிதடியெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் யார் மேலே வெறுப்போதுன்னா சட்டையை போய் கிழிச்சிருவாங்க. இப்போ அப்படி இல்லை, மனசுக்குள்ளேயே பொறுமிட்டு இருப்பாங்க இல்லையா? சேஞ்ச் உருவாயிருக்கா இல்லையா? ஒரு காலத்தில் பழிக்கு பழி வாங்குகிறோம், இப்போ என்ன பண்ணுறோம்? உட்காந்து பேசிக்கிறோம், அவ்வளோதான். மனசுக்குள்ளேயே என்ன பண்ண வேறு பண்ண நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம்ல, இப்போ என்ன பண்ண முடியாது. ஆமாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் சூழலில் இருந்தேன். நானும் நிறைய பேருக்கு கடனாளி, எனக்கு நிறைய பேர் கடனாளி. அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ரொம்ப தீவிரமாக ஆண்டவர் சொல்லப்படி தான் வாழணும், பைபிள் சொல்லப்படி வாழணும், அந்த மாதிரி போனோடனே ஒரு முறை ஒரு ஆட்டோக்காரன் எனக்கு பணம் தரணும். எனக்கு அவர் எனக்கு தர வேண்டிய ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஆனால் நான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அமௌண்ட். அந்த டென்ஷனில் போய்ட்டு பேசிட்டுருக்கல நல்ல ஆண்டவர்கள் அப்போ தான் கொஞ்சம் நல்லா பைபிள்லாம் படித்து நல்லா தான் வந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு போய் அவர்கிட்ட பேசணும், அந்த திரும்ப என்கிட்ட அந்த தவிர்த்து கூட போகிறேன்னு போய் சட்டை பிடிச்சிட்டேன். அது ஒரு முறை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர், ஒரே ஒரு முறை தான் சட்டையை பிடிச்சோம். அதுக்கு மேலே யாருடைய சட்டை என்ன செய்யலை, ஏன் சட்டையை தான் கிழிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை அந்த பாரதிதாசன் காலேஜ் பக்கம் நான் ஒரு வாகனத்தில் வரவில்லை, ஒரு குடிகாரன் வண்டியில் மோதிட்டான். நான் சும்மா போயிருக்க வேண்டியது தானே, அவ்வளோ மோதி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அவன் என் சட்டையை கிழிச்சு விட்டான். அதை ஒழுங்காக போயிருக்கலாம், அவன் சொன்னதை கேட்டு போயிருக்கலாம். அவன் சட்டை கிழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். வேறு வழி கிடையாது, சட்டையை மறைக்கவும் முடியாது. ஒரே கிளிப்பாக கிழிச்சு ஊர் மக்களெல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. இந்த பாரதிதாசன் காலேஜ் பின்னால் ஒரு தெருவு போக பாருங்க, அதில் வந்துட்டு அவர் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், அவன் என்னையா இந்த மாதிரி பண்ண சொல்லி அவன் எல்லாருமே இது பண்ணாங்க. ஆனால் எனக்கு கிழிஞ்ச சட்டை கிழிஞ்சது தான். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஓரளவு நைட்டாக இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன், மேனேஜ் பண்ணி போயிட்டேன். அப்போ அந்த மாதிரி அந்த ஆட்டோக்காரங்கிட்டே போயிட்டு இது பண்ணால் அதுக்கப்புறம் ஒருபோது என்ன செய்யலைண்ணா, கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு. ஆனாலும் என்ன வருகிறது, அந்த ஆத்திரம் பருகிறது. ஆனாலும் பழையது மாதிரி என்ன செய்யலை, போகலை. அப்போது வாழ்க்கை. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நாம் நிறைய மாறத்தான் செஞ்சுருக்கிறோம். ஒன்றும் மாறலன்னு சும்மா சொல்லக்கூடாது, மாறி இருக்கும், சுபாவம் மாறி இருக்கு, பழக்கவழக்கம் மாறிடுச்சு. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அளவிற்கு மாறலை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும், அந்த நிலைமை வரலை. காரணம் என்னவென்றால், நம்மை ஆளுவது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, மார்க்க வேஷம் தரித்து கொண்ட சுயம், ஆன்மீக வேஷம் தரித்து கொண்ட நம்முடைய செல்ஃப். இது என்ன பண்ணால் சுபாவத்தை ஆள தெரியாது இந்த சுயத்துக்கு. சில இடங்களில் நல்லாயிருக்கும், சில இடங்களில் மோசமாக இருக்கும். அதனால தான் நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் இருக்கிற அளவு மோசமான சுபாவம்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா அந்த நீடிய பொறுமையெல்லாம் முடியாது, சாந்தமெல்லாம் முடியாது. பொறுமை ஓரளவுக்கு உண்டு, எல்லை கடந்தால் போட்டு தள்ளிடுவோம் இல்லையா, ஒரு அளவுக்கு எல்லாமே லிமிட்.
அப்போ சில விஷயங்களெல்லாம் இல்லை பிரதர், என்கிட்டே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் பிரசவம் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ஆத்திரம் வருது பிரதர் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ரியல் சுச்சுவேஷன் நீங்கள் சகிங்க சொல்கிறீங்க, சகிச்சு பார்த்தா தெரியும் பிரதர். நீங்கள் ஒரு நாள் இருந்து சகிச்சு பார்த்துக்கணும். ஆனால் இப்படி சொல்கிறவங்களுக்கு தெரியாது மற்றவங்க இதை விட ரொம்ப சகிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. புரிகிறதா? எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது சிலருக்கு வந்து டெரரிஸ்டாவோட மாறிடுவாங்க இந்த மாதிரி பிரசவம் பண்ணுறவங்கள பார்த்தா. ஏன்னா அவங்களுக்கு ரியல் சுச்சுவேஷன் அவ்வளோ அழுத்தம் கொடுக்கும். அப்போ அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை, ஐயோ அடிக்கிறதா அடுத்தவன் அடித்தாலும் பரவாயில்லப்பா, அடுத்திருக்கிறவங்க அடிச்சு விட்டாலே என்ன பண்ணுறது? அடுத்தவன் அடித்தா தாங்கிலாம், அண்ணனே அடிச்சிட்டான்னா, பிள்ளைய அடிச்சிட்டா, நீ நிறைய பிள்ளைகளை அடிக்குதில்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கன்னத்தை அடித்தால் மகனே உன்னை பெற்றவ புண்ணியத்துக்கு இன்னொரு கன்னத்தை என்ன செஞ்சுட்டு போ, சொல்ல முடியுமா? சரி. ஆக இந்த சுபாவத்தை மேலாண்மை செய்ய முடியல. காரணம் என்னவென்றால் இது ஒரு இட்ஸ் ஸோ வீக். பரிசுத்தாவியானவர் ஆளப்படுகிற ஒரு மனிதன் தான் நற்சுபாவங்களை என்ன செய்ய முடியும், முழுமையாக்க முடியும். சில விஷயங்கள் நம்மளை தாழ்ந்து போகிற ரொம்ப கடினம், விட்டு கொடுக்குற ரொம்ப கடினம், பொறுமையாக ரொம்ப கடினம். மற்றபடி நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம், மற்றவங்களை அக்கறையை விசாரிக்கிறோம், யாருக்கும் தீங்கு செய்யலை, யார் பொருளையும் நம்ம எடுத்துக்கல, அந்த மாதிரி நிறைய நல்ல சுபாவம்லாம் இருக்குது. ஆனால் நீடிய பொறுமை தாழ்மை இதெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குது, செட் ஆக முடியும். ஏன் செட் ஆகும்னா பரிசுத்தாவியருடைய ஆளுகை இல்லை. அப்போது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பாவி என்றால் பரிசுத்தவான் நிலைமைக்குள்ளே வந்து பரிசுத்தாவியானவரை ஆளப்பட வேண்டும். அதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது கிறிஸ்துக்குள்ளே வருகிறவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லப்பட்டிருக்கும். 24 வாசிப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவை, அங்கே மாம்சம் இருக்குது அப்படி தானே, அழிஞ்சு போகலை, சுயம் என்ன செய்யலை, சாம்பலாகி போகலை, அது சிலுவையால் என்ன பண்ணிருக்கிறது, அறையப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்னா பரிசுத்தாவியானவர் ஆளப்படுகிற பொழுது சுயம் என்ன செய்யும், அது அடங்கி இருக்கும், பரிசுத்தர் வேலை செய்வார். ஆனால் இந்த சுயமே நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பக்திக்காக நாம் கொஞ்சம் சுபாவம் நன்றாக இருக்கும், நிறைய சுபாவம் மோசமாக இருக்கும். இறுதியாக பார்க்கும் பொழுது இந்த சுயம் நம்மிடத்தில் தொடர்ந்து வருகிற பொழுது சுயத்துக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன தெரியுமா, நீங்களே சொல்லுங்கள். கடைசி பாயிண்ட், சுயத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, அது என்னன்னு சொல்லுங்கள். அதாவது சுயம் ஒருத்தண்ட டாமினேட் பண்ணுறவங்க இது நிச்சயம் இருக்கும். பெருமை. சரி, அதை விட செலவில் நாமெல்லாம் நம்ம ஒன்றும் பெருமையாக ஒன்றும் இருக்கிறதில்ல. நான் என்ன நினைக்கிறேன் நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். அதாவது சுயம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹர்ட் ஆகும். சுயத்துக்கு என்ன இருக்குது தெரியுமா, சுய உணர்வு இருக்கிறது. அதனால தான் என்ன யாருக்கும் தெரியல, என்னை யாரும் புரிஞ்சிக்கலை அப்படிலாம் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா, வி ஹாவ் எ ஃபீலிங். சுய உணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, அவர் ஓன் ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸ் வந்து எப்பொழுது ஹர்ட் ஆகுதோ அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அதை பார்த்திங்கன்னா யாருமே வந்து சில வேளை அதாவது என்ன நீ ரொம்ப பாராட்டணும், எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும், என்ன தான் முதலிடத்தில் வைக்கணும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. பெருமையெல்லாம் கிடையாது. ஆனால் யாராவது வேணும்னு அவங்கள 2ஆம் இடத்துக்கு வச்சிட்டீங்க, புரிகிறதா? அதாவது அவங்க வந்து எனக்கு விஐபி சீட் வேணும் கேட்கவே இல்லை, ஆனால் நீங்கள் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்தவங்கள பிடிச்சி இந்த இடத்துல உட்காருன்னு சொல்லிட்டீங்க, கதை முடிச்சு. அதைத்தான் அவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியும். அப்போது சில நேரங்களில் நம்மளை இக்னோர் பண்ண மாதிரி இருக்குது, நம்மளை இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குது, நம்மளை வந்து 2ஆம் இடத்துல வச்ச மாதிரி இருக்குது. அந்த இடத்த தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. இப்போ என்ன வந்து ரொம்ப நீங்கள் மதிக்கணும், மரியாதை போடணும், எனக்கு மாலை போடணும், நான் வந்தாலும் எழுந்திருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தாழ்மையானவன், நான் போய் தரையில் கூட உட்காருவேன். ஆனால் நான் உட்காந்துட்டேன்னா கொஞ்சம் எழும்பி இப்படி உட்காருங்களா, அது என்னக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன், அதுதான் என்னுடைய சுய கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்மானம்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த சுய உணர்வு இருக்குது பாருங்கள், அது இது மட்டும் கிடையாது. சில இடத்துல பார்த்திங்கன்னா கருத்து, எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் உங்கள் கருத்தை நான் அக்செப்ட் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு என்ன செய்கிறதில்ல, நம்மளை பேசுகிறதில்ல. சில இந்த கல்யாண விஷயங்கள் அதுன்னு வரவில்லை பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆலோசனை கொடுப்பான்.
எல்லா ஆலோசனையும் ஏற்றுக்க முடியுமா? வாங்க நம்ம எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கல்யாணத்தை எப்படி நடத்தலாம், எங்கள் பிள்ளைக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்கன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. எல்லா ஆலோசனையும் கேட்க முடியுமா? எல்லா ஆலோசனையும் கேட்குறதா 10 கல்யாணம் நடத்தணும். அவங்க 10 ஒரு கல்யாணத்தை நடத்துகிற வேலை இவங்க 10 பேருடைய ஆலோசனை என்ன செய்ய முடியாது. இதில் யாராவருடைய ஆலோசனை நம்ம என்ன செய்து ஆகணும்? இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதில் தான் வந்து என்னுடைய ஆலோசனை செஞ்சுட்டாங்க. அந்த அகிதோப்பல்ங்கிறது இருந்தால் பாருங்கள், அவன் ஆலோசனை கேட்கலன்னு சூசைடே பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல் வேண்டாப்பா வாழ்க்கைன்ட்டான். என்னுடைய ஆலோசனையை எவனுமே இதுவரையிலும் கேட்காம இருந்ததில்லை. இப்போ முதல் முறையாக கேட்கப்படாமல் போகுது. அதோட ஃபினிஷ் பண்ண என்ன பண்ணிட்டான்? உயிரே விட போயிட்டான். அப்போது ஒரு கருத்தை ஏற்கலை, ஒரு ஆலோசனை ஏற்கலாம் என்ன ஆகிடுது? இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகை கொடுக்க போகிறவள்ள யாராவது ஒருத்தருக்கு தான் முதல்ல கொடுக்க முடியும். ஒரே நேரத்தில் 10 கையை நீட்டிக்கிட்டு கொடுக்க முடியுமா? அப்போ வந்து யாராவது ஒருத்தருக்கு முதல்ல கொடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம இவ்வளோவெல்லாம் பண்ணியிருக்கோம் கொண்டிருக்கோம், நமக்கு எத்தனை முறை பத்திரிகை வைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வர்றவள்ள என்ன பண்ண முடியலை, நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியலை. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல பரிசுத்தவான் தான், மற்றவங்களுக்கு உயிரே கொடுப்போம், அதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஆனால் நம்மளை என்ன பண்ண இக்னோர் பண்ணிட்டாங்க. நம்மளை என்ன செய்யலை, மதிக்கலை. அதனுடைய விளைவு என்னென்னு சொன்னால், உன் உறவே எனக்கு வேண்டாம் போ, நான் கொடுத்த ஆலோசனை ஏற்றுக்கல, உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் போ. ஆகுதா இல்லையா? எதுக்கு? அதான் செல்ஃப். இந்த சுய உணர்வுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதனால தான் அந்த சுயத்தை மேற்கொள்ளணும்னா யூ நீட் த டாமினேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவி நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் நல்லுணர்வையும் கொடுத்து நம்மை ஆளுகை செய்ய விட்டால் நம்முடைய சுய உணர்வு என்ன செய்யும்? மேலோங்கி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன விஷயத்தை கூட சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து சில சபைகளுக்கு போவாங்க, விரும்பி தான் போவாங்க. போகிற இடத்துல என்ன ஆகிடும்னா திடீர்னு பாஸ்டர்கிட்ட பேச போவாங்க. அந்த நேரம் பாஸ்டர் இன்னொருகிட்ட பேசியிருப்பாரா, இவங்களை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. இவங்க உடனே நான் பேச போனேன், அவர் வந்து அவங்ககிட்டே பேசியிருந்தார், திரும்பி கூட அவர் என்ன செய்யலை, அவரும் திரும்புவார்னு ஒரு பாஸ்டர்ட்டு சொல்லிட்டு போகலன்னா திரும்பவே இல்லை. இந்த மாதிரிப்பட்ட பாஸ்டர் சபை நீ போகக்கூடாது. நல்ல சபைன்னு தான் வந்தாங்க. இப்போ என்ன நடக்குது? இப்போ ஏன் அந்த சபைக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? சபையுடைய உபதேசம் தவறா, போதனை தவறா? இல்லை, நான் போன வேளை பாஸ் என்ன பண்ணலை, டக்குன்னு பார்த்து அவங்கள விட்டுட்டு என்ன செய்யலை. இனி இவங்கள விட்டு அவங்க நினைப்பாங்க, இன்னொரு தடவை பார்த்தாலும் அங்கே ஓடிட்டார் இந்த பாஸ்டர். கூடுகளுக்கு இதாக ஒரு பிரச்சனை. இவங்ககிட்ட பேசியிருக்கல, அவங்கள திரும்பி பார்க்கலாம், அவங்களுக்கு கஷ்டம். சரி, அவங்கள பார்த்தோன்னே சிஸ்டர் எப்படி ஒரு சிஸ்டர் வந்தால் உடனே என்ன பண்ணிட்டார், அங்கே அந்த பக்கம் போயிட்டார். பிரச்சனை தான் 2 பக்கமும். அப்போ இப்போ ஏன் இந்த சபைக்கு போகலை? ஏன் நீங்கள் நல்லா அந்த சபை நல்லா இருக்குன்னு சொல்லி தானே போய்ட்டு ஏன் இப்போ போகலை? அது அவர் எல்லோரையும் மதிக்க தெரியல, அவ்வளோதான். அப்போ பாருங்கள், சிலர் பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷயத்துலேயே நான் சொல்லலாம் சாட்சி. சிலர் என் புஸ்தகம்லாம் விழுந்து படிச்சிருக்கிறாங்க, கேட்டு வாங்கி படிச்சிருக்கிறாங்க, ஓடி வந்து என் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இனி இந்த ஆள் பிரசங்கத்தை கேட்கக்கூடாது, இனி இந்த ஆளுடைய புத்தகத்தை படிக்கவே கூடாது, இனி இந்த ஆள் மாத இதெல்லாம் வாங்கவே கூடாது. ஏன் அப்படி என்னங்க தப்பு நடந்து போச்சுது? மாத எல்லாம் தப்பாக வருதா? புத்தகத்தில் எல்லாம் தப்பாக வருதா? யூடியூப்பில் கூட சிலர் போட்டிருக்காங்க, இனி இவருடைய புத்தகத்தை படிக்கக்கூடாதுன்னு நல்ல ஒரு முடிவு எடுத்து விட்டேன். ஆமாம். ஏன்? ஏதோ ஒரு கருத்து என்ன ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆளும் வேண்டாம், இந்த ஆளுடைய புத்தகமும் வேண்டாம். இப்போ என்னை பொறுத்தவரை என்னுடைய பாலிசியில் என்ன வேண்டாம்னு சொன்னால் இட்ஸ் ஓகே, நான் ஒரு சாதாரண மனுஷன். என்ன வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் அடுத்த முறை கூப்பிட்டா வந்துடுவேன், அதான் என்னுடைய நேச்சர். இப்போ நீங்கள் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்கிறீங்க, என்ன வேண்டாம்னு சொன்னால் இன்றைக்கி காலத்து உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அடுத்த முறை வந்து பிரதர் வாங்கன்னு சொன்னால் வந்துடுறேன், முந்தினதை நினைக்கிறதில்ல. ஆனால் என் பத்திரிகையோ புத்தகத்தையோ நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அடுத்த முறை நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேன். பார்க்குறீங்களா என்ன இவர் இப்படி பேசுகிறேன்? எனக்கு சிலர் சொல்லுவாள், பிரதர் எனக்கு அந்த பத்திரிகை அனுப்ப வேண்டாம் எங்களுக்குன்னு. ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்களோட எங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்குது, உங்களை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், ஆதியில் எப்படி விரும்புகிறோம் அதே மாதிரி விரும்புகிறோம், ஆனால் இனி அந்த பத்திரிகை அனுப்ப வேண்டாம், இனி அந்த தியான நூல். அப்போ நான் மனசில் இனி உங்கள் குடும்பத்தில் நான் வரவும் மாட்டேன். ஏன் அப்படி முடிவெடுத்தேன்னு சொல்லுங்கள், சொல்லி முடிக்கிறேன். இந்த மாத இதழ் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னீங்கல்ல, என்னுடைய மாத இதழ் வராத வீட்டுக்கு நான் போகக்கூடாது. எதுக்கு? அந்த மாத இதழ் இருக்கிறது என்னது? த வேர்ட் ஆஃப் காட். நீ வரக்கூடாதுன்னு சொன்னது சாம்சன் பாலுடைய பத்திரிகை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தையை வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட பிறகு அந்த ஊழியக்காரன் எப்படி உன் வீட்டுக்கு வர்றது? புரியுதா உங்களுக்கு?
பிரதர் உங்கள் பத்திரிகை வீட்டுக்கு வரக்கூடாது, ஆனால் எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்க. வரமாட்டேன். நீ அவமதித்தது கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு சாதாரண ஊழியக்காரரை வேண்டும் என்று சொல்கிறாயா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரணும், ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ புடமிடுதல்கள், இவைகளின் மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை உனக்கு வேண்டாம், இனி இந்த பத்திரிகை அனுப்ப வேண்டாம், இனி இந்த புத்தகத்தை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு உன் பையனுக்கு கல்யாணம் வந்து எனக்கு பத்திரிகை வைக்கிறியா? இதில் என்னுடைய பெருமை நான் சொல்கிறேன்னு கேட்கலா? இதில் தாழ்மையெல்லாம் கிடையாது. சத்தியத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மனிதனை வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை ஒருபோது ஏற்கக்கூடாது. புரிகிறதா? எல்லாத்தையோட பெருசு இது சத்தியம் இல்லையா? பிரதர் உங்கள் பிஹேவியர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், உங்கள் ஆட்டிடியூட் பிடிக்கலன்னு சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தையை பிடிக்கல சொல்கிறே பாருங்கள், அந்த புத்தகத்தையே பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வெறுக்கிறது யாரே அல்ல, ஒரு மனிதனே அல்ல. ஆமாம், அதெல்லாம் ஆண்டவர் போய் சொல்லுவார், என்ன வேண்டான்னு சொல்கிறவன் என்னை அனுப்பின பிதாவையே என் புத்தகத்தை வேண்டான்னு சொல்கிறவன் எதை சொல்கிறான்? தேவனே வேண்டான்னு தான் சொல்கிறான். ஏன்னா அதில் இருக்கிறதெல்லாம் சத்தியம். நான் பொய்யை புரட்டையும் அதை இதை எழுதி தான் நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் ரைட்டு, சத்தியத்தை ஒத்துக்கிறீங்க, நல்ல புத்தகம் தான், ஆனால் அவர் மேலே எங்களுக்கு கொஞ்சம் வேறு கருத்து இருக்குது. அப்போது ரைட், சத்தியத்தை அவமதித்து விட்டு ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. அருமையானவர்களே, நாம் எங்கிருந்து புறப்பட்டோம் என்பதல்ல, எங்கே போய்கொண்டிருக்கிறோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம், இன்னும் நம்மை சுயம்தான் நடத்தி கொண்டிருக்கிறதா? சுய நடத்தி கொண்டே இருந்தால் உலக பிரகாரமான ஈர்ப்பு நம்மை விட்டு போகாது. சுயமே நடத்தி கொண்டுதான் சுபாவ ஆள்கை முழுமையாக இராது. நாம் உண்மையான சுபாவில் வாழ முடியாது. சுயமே நடத்தி கொண்டால் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எனவே நம்மை நடத்தி கொண்டிருப்பது எது? இப்பொழுது நம்மை திருத்திக் கொள்வதல்ல, நீண்ட காலமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு குறைவுகளோடும் தவறுகளோடும் பாவங்களோடு போய்கொண்டிருக்கிறால் இப்பொழுது நம்மை திருத்த முடியாது. முற்றிலுமாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, நான் பாவி ஆண்டவரே, என்னை மறுபடியும் புதுப்பியும், கிவ் மீ த born again எக்ஸ்பீரியன்ஸ். நான் மறுபடியும் பிறந்த பிள்ளையாகி புதிதாய் பிறந்த பிள்ளை போல உம்முடைய பரிசுத்த வாழ்விற்குள்ளே வந்து உம்மை தந்தையாக பார்த்து உம்மாலே மாற்றப்பட்டு பரிசுத்தாவின் ஆளப்பட்டு உண்மையான ஒரு ஜீவிதத்தை காண்டவன் சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை ஆராய்வோம், உணர்வோம், கர்த்தருக்கு நேராக திரும்பவும் கர்த்தர் முழுப்பாராக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு பேசின எல்லா உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளாதபடிக்கு ஒரு பக்தி ஆண்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய சுயம் என்பது இன்னும் எங்களை ஆளுகை செய்தும் என்று பார்த்தோம். சுயம் எங்களை ஆளுகை செய்கிற பொழுது நாங்கள் உலகத்தை எதிர்த்து நிற்க இயலாதவர்களாக போய்விடுவோம். சுயம் ஆளுகை செய்கிற பொழுது எங்களுடைய சுபாவங்களிலே வெற்றியடையாதவர்களாக போய்விடுவோம். சுயம் ஆளுகை செய்கிற பொழுது எங்களுடைய சுயத்தை விட நாங்கள் சத்தியத்தை இரண்டாவது இடத்தில் வைத்து விடுவோம். சத்தியத்தை விட சுயத்துக்கு தான் முதலிடம் கொடுப்போம் என்று பார்த்தீர். கிருபையுள்ள தேவனை, எங்களுடைய வாழ்விலே திருத்தங்கள் அல்ல, மறுபடியும் பிறப்புத்தான் இதனுடைய தீர்வு என்றால் அந்த அனுபவம் யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அதை அவள் பெற்றுக்கொள்ளத்தக்க வழி நடத்துவீராக. இன்னும் தங்களை திருத்தி கொண்டிராதபடிக்கு பாவியாகவே இருக்கிறதை உணர்ந்து உங்களுக்கு ஒப்பு கொடுத்து பிள்ளையாக பிறந்து பிள்ளையாக வளர்ந்து வருகிற ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளே வந்து சேர ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.